இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி கலகலா எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு சர்க்கரை, 1/4 கப் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இருந்தால் நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை சர்க்கரை நல்லா கரையிற வரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறம் 2 கப் அளவு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு இருந்தால் கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி திரட்டுற கட்டையில் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம தேய்ச்சிட்டு கொஞ்சம் தடியாக இருக்கணும். இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மைதாவை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பொன்னிறமாக செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி.